الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا ند له ولا لد له ولا شريك له سبحان رب العزة وأشهد أن سيدنا وحبيبنا وقدوتنا وأسوتنا وعظيمنا ومعلمنا رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் உற்றார் உறவினர்கள் சஹாபா தோழர்கள் தாபிஈன்கள் தபு தாபிஈன்கள் குறிப்பாக நம் அத்துணை பேர்கள் மீது வேண்டும் நிலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை படைத்ததனுடைய உயர்ந்த நோக்கம் அவனை வணங்க வேண்டும், அவனுடைய நினைப்பிலே இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து இஸ்லாமியர்களாகவே மரணிக்க வேண்டும் என்கிற அந்த உயர்ந்த நோக்கத்தில் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான். அதை தனது திருமறையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உறுதிப்படுத்துகிறான். வமா ஹலக்குத்துல் ஜின்ன ஒல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன் என்று ரப்பல் ஆலமீன் அதை சொல்லி காட்டுகிறான். எனவே இப்படி நாம் உயர்ந்த நோக்கத்திற்கு படைக்கப்பட்டிருக்கிறோம். வீணுக்காகவோ அல்லது விளையாட்டுக்காகவோ அல்லது கேளிக்கையில் ஈடுபட்டு நம்முடைய பொழுதை கழிப்பதற்காக அல்லாஹ் நம்மை படைக்கவில்லை. ஒரு உயர்ந்த ஒரு அற்புதமான நோக்கத்திற்கு நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் உள்வாங்கி கொள்ள வேண்டும். எனவே அப்படி படைக்கப்பட்டிருக்கிற நாம் அவனுடைய இபாதத்தில் மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். அப்துல்லாஹி பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வர்தா அவர்கள் குறிப்பிடுகிற ஒரு செய்தியை இப்னுல் கைம் ஜௌசி ரஹிமஹுல்லா தங்களுடைய அல் ஃபவாயித் என்கிற கிரந்தத்திலே பதிவு செய்கிறாங்க. இதை சிலர் ரசூலுல்லாஹ் வரைக்கும் மர்ஃபுஆன செய்தியாக கொண்டு போனாலும் இப்னுல் கைம் ஜௌசி ரஹிமஹுல்லா இது முர்சலான செய்தி, ஆனால் சஹீஹான செய்தி என்கிறதை பதிவு செஞ்சிருக்கிறார். அந்த செய்தியில் குறிப்பிடப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால், நம்மை நாம் சரி செய்து கொள்வதற்கு அது மிக ஏற்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய வாழ்வில் நம்முடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கின்றன, எந்த சிந்தனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் இதன் மூலமாக நம்மை சரி செய்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பான ஒரு முஹாசபா செய்வதற்கு ஒரு அற்புதமான வார்த்தைகள் இந்த வார்த்தைகள். அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், உன்னுடைய இதயம் மனசு எதன் பக்கம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் கவனித்து கொண்டிருக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவர்களும் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை கண்டறிவதற்குண்டான ஒரு அற்புதமான ஒரு வழிதான் இது. உன்னுடைய நஃப்ஸ் எங்கு செல்கிறது, இந்த மூன்று விஷயங்களின் பக்கம் செல்கின்றதா என்பதை கண்காணித்துக் கொள்ளுங்கள். அப்படி நம்முடைய இதயம் இந்த மூன்று விஷயங்களின் பக்கம் சென்று கொண்டிருந்தால் நாம் ஓரளவு சரியாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னா நம்மை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் சொல்றாங்க, ஊத்துலுபு கல்பக ஃபீ ஸலாஸத்தி மவாத்தின் ஃபஇல்லம் தஜித். அப்படி உங்களுடைய ஆத்மா நஃப்ஸு அந்த மூன்று விஷயங்களின் பக்கம் ஒரு தேட்டமோ ஒரு நாட்டமோ இல்லாமல் இருந்தால் ஃபஸ்அலில்லாஹ கல்பன் ஆகர், அல்லாட்ட வேற கல்பை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுடைய
உங்களுக்கு உண்மையான ஒரு பரிசுத்தமான இதயம் உங்கள்கிட்ட இல்லை. எனவே அல்லாஹ்விடத்தில் பரிசுத்தமான இதயத்தை நீங்கள் வேண்டுங்கள், அவனிடத்தில் கேளுங்கள் என்று குறிப்பிடுகிறார். அது என்ன 3 விஷயங்கள்? உள்ளபடியாக நம்முடைய ஆத்மா அந்த 3 விஷயத்தின் பக்கம்தான் நோக்கி கொண்டிருக்கிறதா, செல்கிறதா என்பதை நாம் இந்த நேரத்தில் முஹாசபா செய்வதற்கு ஒரு ஏற்ற ஒரு சந்தர்ப்பம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, சிமாஅல் குர்ஆன். எப்பொழுதும் குர்ஆனை கேட்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு உங்களுடைய நப்ஸ் இருக்கிறதா? இது முதல்ல நாம தெரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனை கேட்பது அல்லது திலாவத்தில் குர்ஆன், குர்ஆனை ஓதுதல். குர்ஆனை ஓத வேண்டும் என்கிற எண்ணத்தோட அல்லது குர்ஆன் ஓதப்படுகிற அந்த குர்ஆனை கேட்க வேண்டும் என்கிற சிந்தனை, அந்த எண்ணம், அந்த தேட்டம், அந்த நாட்டம் உங்களுடைய மனசில் இருக்கிறதா? இது அப்படி இருந்துச்சுன்னா நம்முடைய கல்பு சரியாக இருக்கிறது என்ற அர்த்தம், நம்ம சரியாக இருக்கிறோம் என்ற அர்த்தம். அப்படி இருக்கிறதா? அப்படி இருந்தால் நீங்கள் உள்ளபடியாக சரியான ஈமானோடு இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னா அல்லாஹ் கிட்ட நீங்க சரியான இதயம் வேண்டும் என்று அல்லாஹ் கிட்ட துஆ செய்து கொள்ளுங்கள். இரண்டாவது, மஜாலிஸ் திக்ர். அல்லாஹ் ரசூலை பற்றி பேசப்படுகிற சபைகளில் சென்று அமர வேண்டும் என்கிற அப்படியான உந்துதல் நமக்கு இருக்கிறதா? அந்த ஆர்வம் இருக்கிறதா? நம்முடைய நப்சு அதை தேடிதான் அலைந்து கொண்டிருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். அப்படியான ஒரு ஆசை நமக்கு வருகிறதா என்று பார்க்க வேண்டும். அது அப்படி இல்லைன்னா நம்மை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக ஹல்வா, தனிமை. எப்படியான தனிமை என்றால், இப்பொழுது தனிமை என்பது சாதாரணமாக எல்லோரும் விரும்பக்கூடியதாகிட்டு. ஆனால் இங்கு சொல்லப்படுகிற தனிமை அல்லாஹுவை நினைத்து அவனிடத்தில் என்னுடைய பாவங்களை எல்லாம் அவனிடத்தில் கூறி மன்றாடி அழுது தனிமையிலே இரவு நேரங்களிலே அதற்கென்று ஒரு நேரம் ஒதுக்கி தொழுது கொள்ளுதல். அப்படியான ஹல்வத், அப்படியான ஒரு தனிமையை உங்களுடைய நப்சு விரும்புகிறதா என்று பாருங்கள். இந்த 3 விஷயங்கள் உங்களுடைய நப்சிடத்தில் இருக்குமானால் நம்ம சரியா இருக்கிறோம்னு அர்த்தம். நம்முடைய ஈமான் ஓரளவு பரவாயில்லை, நம்முடைய நப்சு தூய்மையான நப்சாக இருக்கிறதுன்னு அர்த்தம். முதல்ல குர்ஆனை கேட்க வேண்டும் என்கிற ஆர்வம் அல்லது குர்ஆனை ஓத வேண்டும் என்கிற ஆர்வம். குர்ஆனை ஓதுதல், கேட்பது என்பது வெறுமனை கேட்பதோடு நிறுத்திக் கொள்வதல்ல. அதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், குர்ஆனை நல்ல முறையில் கற்றுக்கொண்டு அதை ஆய்வு செய்தல். எந்த அளவுக்கு ஆய்வு என்றால், நாம குர்ஆனை தெளிவாக புரிந்து கொள்ளுதல். ஃபஹ்முல் குர்ஆன், அமலுல் குர்ஆன் இரண்டாவதாக. மூன்றாவதாக நாம் பிறருக்கு எடுத்துச் சொல்லுதல், தப்லீகுல் குர்ஆன். இந்த 3ம் இதில் கட்டுப்பட்டதாக ஆகிவிடும். எனவே குர்ஆனை கேட்க வேண்டும் என்கிற ஆர்வம் எனக்கு இருக்கிறதா? குர்ஆனை கேட்பது மட்டுமல்ல, ஓத வேண்டும் என்கிற ஆர்வம். அதை பிறருக்கு நான் எடுத்துச் சொல்வதற்கு முன்னால் என்ன குர்ஆன் சொல்லுகிறது என்பதை நான் சரியான முறையில் புரிந்து கொள்ளுதல். அடுத்ததாக அது எப்படி, யாருடைய கருத்தை புரிந்து கொள்ளுதல் என்பது அது வேறு ஒரு தலைப்பில் பேச வேண்டிய விஷயம். எனவே குர்ஆனை நான் சரியாக புரிந்து கொள்ளுதல். அதற்கு பிறகு என் வாழ்க்கையில் குர்ஆனுடைய அம்சங்களை என்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துதல், நான் குர்ஆனாகவே வாழ்ந்து காட்டுதல். அதற்கு பிறகு குர்ஆனை பிறருக்கு நாம் எடுத்து சொல்லுதல். இது முதலாவது நம்மகிட்ட இருக்க வேண்டிய அம்சங்கள். இரண்டாவதாக மஜாலிஸ் திக்ர். எங்கெல்லாம் இஸ்லாமிய கருத்துக்கள் சொல்லப்படுகிறதோ, எங்கெல்லாம் இஸ்லாமிய வகுப்புகள் நடத்தப்படுகிறதோ அவைகளில் நம்மை நாம் இணைத்து கொள்ளுதல். ஆன்லைன்ல உட்கார்ந்து கேட்பதற்கும் மஜ்லிஸ்ல அமர்ந்து கேட்பதற்கு வித்தியாசம் இருக்கிறது. மஜ்லிஸ்கள்ல அமர்ந்து நேரடியாக கேட்பது, அதில் தான் நமக்கு கிடைக்கிற நன்மைகள் ஏராளம் இருக்கிறது. நம்ம அந்த மஜ்லிஸ்ல அமருகிற பொழுது மலக்குகள் நம்மோடு சூழ்ந்து கொள்கிறார்கள். அல்லாஹுடைய சக்கீனத், ரஹ்மத் நமக்கு இறங்கி கொண்டிருக்கிறது. அடுத்ததாக நம்மை பற்றி மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் எடுத்து சொல்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ் அவர்கள் அங்கு கலந்து கொண்ட அத்துணை பேர்களுடைய பாவத்தை மன்னித்து விடுகிறான். அப்போ மஜாலிஸுல் திக்ர்ல இவ்வளவு பெரிய ஃபவாயிதுகள் இருக்கிறது. அதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நிறைய பேர் என்னன்னா, நாம் பேசப்படுகிற தரிசுகளை அதை ரெக்கார்டு செய்து அதை கேட்டுக்கொள்வோம் என்கிற ஒரு முறையில் பார்க்க, வெறும் தகவலை மட்டும்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் அந்த மஜ்லிஸ்ல அமருகிற பொழுது
நமக்கு இபாதத்தாக இருக்கிறது. தகவலும் கிடைத்து விடுகிறது. அமர்ந்து கேட்கிற நேரமெல்லாம் மலக்குகள் நம்மோடு அமர்ந்து இருக்கிறார். நம்மை பற்றி அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் எடுத்து சொல்வார். இதெல்லாம் ஹதீஸுகள்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. எனவே இப்படிப்பட்ட மஜாலிஸ் திக்ர் எங்கெல்லாம் இஸ்லாமிய வகுப்புகள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நான் செல்ல வேண்டும் என்கிற ஆர்வம் என்னுடைய நப்சோடு வருகிறது என்றால் உள்ளபடியாக என்னுடைய ஆத்மா கெட்டு போகாமல் சரியாக இருக்கிறது என்று அர்த்தம். மூன்றாவதாக தனிமைகளை அமர்ந்து என்னுடைய பாவங்களை வரிசைப்படுத்தி தினமும் நாம் அல்லாஹ்வோடு உரையாடக்கூடிய அந்த நேரத்தை சந்தர்ப்பத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல் வானத்தில் இறங்குகிற அந்த சந்தர்ப்பத்தில் நாம் தனிமையில் அமர்ந்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிற பொழுது அது கல்வத். அப்படி ஒரு மனிதன் கண்ணீர் விட்டு அழுதால் அவனுக்கு விசேஷ நிழல் கிடைக்கிறது, அரிசுடைய நிழல் என்ற ஹதீஸுக்கு நாம் ஒத்தவர்களாக மாறிவிடுவோம். எனவே இந்த 3 அடிப்படைகளும் ஒரு மனிதனிடத்தில் இருக்குமானால் அவர்தான் உயர்ந்த சிந்தனை படைத்த இதயம் பெற்றவராக கருதப்படுகிறார். எனவே அருமையானவர்களை, எப்பொழுதும் நம்முடைய நப்சை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஆத்மா பரிசுத்தப்படுத்தப்பட்டால் மட்டும்தான் நம்முடைய இபாதத்துகள் கபூல் செய்யப்படும். நம்முடைய இபாதத்துகள் கபூல் செய்யப்படுவதற்கு மிகப்பெரிய ஷரத்து அது இஹ்லாஸ், மிகப்பெரிய அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த இஹ்லாஸிற்கு தேவை நம்முடைய கல்பு நலீஃபாக இருக்க வேண்டும். நம்முடைய இதயம் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். நம்முடைய இதயத்தில் கலப்படம் இருக்கக்கூடாது. நம்முடைய இதயத்தில் ஒரு மோசமான இதயங்களாக அல்லது நம்முடைய இதயம் கெட்டுப்போன இதயமாக மாறிவிடக்கூடாது. அப்பொழுதுதான் அங்கு இஹ்லாஸ் கண்டிப்பாக வரும். இஹ்லாஸுக்கும் இஹ்சானுக்கும் தொடர்பு இருக்கு. அன் தஅபுதுல்லாஹ் கஅன்னக தரா ஃபஇல்லம் தகுன் தரா ஃபஇன்னஹு யராக். இதான் இஹ்சான். எப்பொழுது இந்த சிந்தனை நமக்கு வரும் என்றால் நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிற பொழுதுதான் என்னை படைத்த ரப்பு நான் வணங்குகிற பொழுது அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், நான் பார்க்கவே இல்லை, அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்கிற அந்த இஹ்சான் என்கிற தன்மை ஏற்படும். அந்த இஹ்சான் என்கிற தன்மை ஏற்பட்டால் தான் நம்முடைய இபாதத்திற்கு உயிரோட்டம் இருக்கிறது. அந்த இபாதத்து ஒரு நல்ல இபாதத்தாக கபூல் செய்யப்படுகிற இபாதத்தாக கருதப்படும். எனவே அப்படியான ஒரு இஹ்லாஸ் தன்மை நமக்கு வர வேண்டுமானால் நம்முடைய கல்பு சரியா இருக்குதான்னு பாருங்க. நம்முடைய கல்பு மேல் சொன்ன அடிப்படையில் அதை நோக்கி பயணிக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். இஹ்லாஸின் மூலமாக கிடைக்கிற பயன்கள், முதல்ல இஹ்லாஸால் நமக்கு என்ன பயன் கிடைக்கிறது? இபாதத்து குறைவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் இபாதத்தினுடைய பிரமாண்டத்தை பார்ப்பது இல்லை. நீங்கள் எப்படி இபாதத்து செய்கிறீர்கள் என்பதை மட்டும்தான் அல்லாஹ் பார்க்கிறான். எந்த சிந்தனையோடு செய்கிறீர்கள், உங்களுடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிறதா என்பதை மட்டுமே அல்லாஹ் உற்று கவனிக்கிறான். எனவே அந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டுமானால் என்னுடைய கல்பு, என்னுடைய உள்ளம் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்து நம்ம இபாதத்து செய்கிற பொழுது இஹ்லாஸால் ஏற்படுகிற அந்த மிகப்பெரிய பயன் இந்த உலகத்திலும் நமக்கு அதனால் மிகப்பெரிய வெற்றி இருக்கிறது. நம்முடைய துஆக்கள் கபூல் செய்யப்படும். அதற்கு மிகப்பெரிய சான்று புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட நம்ம எல்லாம் பிரபல்யமாக தெரிந்து கொண்ட ஒரு வரலாறு. 3 நபர்கள் காட்டின் பக்கம் செல்கிற பொழுது மழை பெய்து அவர்கள் குகைக்குள் அகப்பட்டு கொள்வார்கள். அப்பொழுது 3 பேர்களும் தாங்கள் செய்த இபாதத்தை அல்லாஹ்விடத்துல கூறி அது இஹ்லாஸான முறையில செய்தது என்ற காரணத்தை அல்லாஹ் உனக்காக வேண்டி இந்த இபாதத்துக்களை செய்தோம் என்று ஒவ்வொருவர்களும் தனித்தனியாக அல்லாஹ்விடத்துல துஆ செய்கிற பொழுது அடைபட்ட பாறை லேசாக ஒதுங்குகிறது. 2ஆம் ஒருவர் 3ஆம் என்று 3 பேர்களும் செய்திட்ட இபாதத்துகளை அல்லாஹ்விடத்துல உனக்காக வேண்டி என்கிற இஹ்லாஸோடு நாங்கள் செய்தோம் என்பதை குறிப்பிட்டு துஆ செய்கிற பொழுது பாறை அப்படி முழுமையாக அங்கு விலகிவிட்டன. உள்ளே மாட்டிக்கொண்டவர்கள் வெற்றியோடு திரும்பினார்கள். இதிலிருந்து உலமாக்கள் சொல்றாங்க, இஜாபத்து தஅவா, நாம் செய்கிற துஆ அல்லாஹ் கபூல் செய்கிறான். காரணம், நீங்க இஹ்லாஸா செய்தால். அந்த இபாதத் எவ்வளவு பெரிய இபாதத் என்று அல்லாஹ் பார்க்க மாட்டான். நீங்கள் செய்தது இஹ்லாஸாக இருக்கிறதா, அல்லாஹுக்காக வேண்டி செய்தீர்களா என்பதை மட்டும் அல்லாஹ் உற்று நோக்கிறான். அது மட்டுமல்ல, நம்முடைய இதயத்தில் ஒரு குவத்துல் கல்பு, நீங்க இஹ்லாஸான முறையில் அமல் செய்கிற பொழுது நம்முடைய இதயம் மிக வலிமை உள்ளதாக மாறிவிடும். அதற்கு ஒரு சான்றாக எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சய்யிதனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வரதா அவர்கள் இருவர்களும்
அந்த ஹிஜ்ரத்துக்கு செல்வதற்கு முன்னால் மக்காவிலிருந்து அவர்கள் மதீனாவுக்கு செல்வதற்கு முன்னால் சௌரு குகைக்குள் ஒளிந்து கொண்டார்கள். இங்கு முஷ்ரிக்குகள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். முஷ்ரிக்குகளுடைய பாராளுமன்றம் ஒரு விஷயத்தை அறிவிக்கிறது. தாருன் நதுவா என்ன சொன்னார்கள் என்றால், முஹம்மதையும் அபூபக்கரையும் உயிரோடு அல்லது பிணமாக கொண்டு வந்தால் இத்தனை ஒட்டகங்கள் உங்களுக்கு இனாமாக கொடுக்கப்படும் என்கிற அறிவிப்பு செய்யப்பட்ட காரணத்தால் அவரவர்கள் தேட ஆரம்பித்து விட்டார்கள். எப்படியாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் உயிரோடு அல்லது பிணமாகவோ கொண்டு கொடுத்து அந்த ஒட்டகத்தை வாங்கி கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு புறப்பட்டார்கள். அப்படி புறப்பட்டவர்கள் சௌரு குகைக்கு மேல் ஏறி கொண்டார்கள். சௌரு குகையை மக்காவுக்கு சென்றவர்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த குகையினுடைய அமைப்பு கீழ்ப்பகுதி, அங்கு ஒரு ஓட்டை இருக்கிறது. அது வழியாக உள்ளே சென்றார்கள், சென்று அமர்ந்து கொண்டார்கள். ஆனால் முஷ்ரிக்குகள் மேலே ஏறியவர்கள் அங்கு தேடி பார்க்கிறார். அதை பார்த்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், முஷ்ரிக்குகள் இங்கே வந்து விட்டார்கள், அவர்கள் உத்து பார்த்தால் நாம் அனைவர்களும் மாட்டிக்கொள்வோமே என்று கவலையோடு பயத்தோடு அவர்கள் நடுங்கிய விதத்தில் சொல்லுகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, பயப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். இந்த வார்த்தை அப்படியே நம்பினார்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லுகிறார்கள், உண்மையைத்தான் அவர்கள் சொல்வார்கள் என்கிற அந்த மனநிலையோடு அதை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் இஹ்லாஸாக அதை நம்பிய காரணத்தால் அவ்வளவு பெரிய நெருக்கடியில் இருக்கும்போது, இவ்வளவு தூரத்துக்கு மேலே ஏறியவர்கள், அந்த குகைக்கு மேல் ஏறியவர்கள் ஒத்து பார்ப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆக போகிறது? பயந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சிறிய சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வார்த்தை லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா என்கிற அந்த வார்த்தை அவர்களுக்கு எவ்வளவு பெரிய தைரியத்தை கொடுத்தது. அவங்களுடைய இதயத்தில் அவ்வளவு பெரிய வலிமையை கொடுத்தது. குவத்துல் கல்ப், அவங்களுடைய இதயம் வலிமை பொருந்தியதாக மாறிவிட்டது. அவர்களுக்கு அச்சம் நீங்கி விட்டது. அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து, அந்த இஹ்லாஸுக்கு அல்லாஹ் புறத்திலிருந்து கிடைத்த வெற்றி என்னவென்றால், இவ்வளவு தூரத்துக்கு யோசித்து சௌரு குகைக்கு மேல் ஏறிய அந்த முஷ்ரிக்குகள் இங்கு இருப்பார் முஹம்மது அவருடைய தோழரும் என்று நம்பி வந்தவர்கள் கீழிருக்கிற ஓட்டையை எட்டி பார்ப்பதற்கு அவருக்கு மதி இல்லாமல் ஆகிவிட்டது. அதுதான் அல்லாஹ்வுடைய உதவி. இது இஹ்லாஸுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது. எனவே இஹ்லாஸோடு நாம் செய்கிற சிறிய சிறிய அமல்கள், அதனால தான் நமக்கு குர்ஆன் சொல்லுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள். இந்த தொழுகையும் பொறுமை இஹ்லாஸான முறையில் இருக்குமானால் கண்டிப்பாக கபூல் செய்யப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். நம்முடைய அனைத்து துவாக்களும் அங்கீகரிக்கப்படும். எப்பொழுது தெரியுமா? இஹ்லாஸுக்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். எனவே அந்த அடிப்படையில் இஹ்லாஸோடு இருக்க வேண்டுமானால் அமல்கள் அது அங்கீகரிக்கப்படுவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. அப்படியான இஹ்லாஸும் இஹ்சானும் நம்முடைய கல்பில் வர வேண்டுமானால் கல்பு பரிசுத்தமாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். நம்முடைய கல்பு நல்லதை நோக்கி பயணிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். எனவே கல்பு என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அந்த கல்பு தான் தக்வாவுடைய இடமாக இருக்கிறது. தக்வா எங்க இருக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தக்வா ஹா ஹுனா, அத்தக்வா ஹா ஹுனா, அத்தக்வா ஹா ஹுனா என்று தனது இடது பக்கத்தில் அந்த கல்பை நோக்கி அவர்கள் இங்கு இருக்கிறது, தக்வா குடியிருக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. நம்முடைய கல்பு தக்வாவும் ஈமானும் குடியிருக்கக்கூடிய இடமாக இருக்கிற அந்த கல்பு எவ்வளவு பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். சாதாரணமாக நம்ம வீட்டுக்கு ஒருவர் வருகிறார் என்றால் அவர் தங்கக்கூடிய இடத்தை, அந்த வீட்டை எவ்வளவு சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆர்வப்படுவோம். அதற்கான எல்லா முயற்சிகளை எடுப்போம். காரணம், வந்திருக்கக்கூடியவருக்கு ஒரு இக்ராம் செய்வதற்காக வேண்டி நம்முடைய வீட்டை பரிசுத்தமாக வைத்துக் கொள்வோம். இப்படி இருக்கிற பொழுது ஈமானும் தக்வாவும் குடியிருக்கக்கூடிய ஒரு மக்கான், ஒரு இடம் எது என்று சொன்னால் நம்முடைய கல்பு. அப்படியானால் நம்முடைய இதயம் எவ்வளவு தூய்மையாக இருக்க வேண்டும். அதனால தான் இதய தூய்மையாக இருப்பதற்குண்டான அனைத்து வழிகளையும் நமக்கு இஸ்லாம் கற்றுத்தருகிறது. காரணம், அது தக்வா குடியிருக்கிற இடமாக இருக்கிறது. என்ன காரணம் என்றால், அல்லாஹ் ரப்பல் இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும், உங்களுடைய பொருளாதாரத்தையோ
உங்களுடைய வெளி தோற்றத்தையோ அல்லாஹ் பார்ப்பதில்லை. வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும். நம்முடைய ரப்பு பார்க்கிற இடம் கல்பு தான். ரப்பு கல்பை பார்க்கிற காரணத்தால் எனது இறைவன் எனது கல்பை பார்க்கிற பொழுது எனது கல்பு ஹசது, ஹெக்து என்ற பொறாமை அல்லது கீபத்து, நமீமத் என்று இப்படிப்பட்ட அழுக்குகளால் நிறைந்து காணப்பட்டால் அந்த கல்பை அல்லாஹ் பார்க்கிற பொழுது அல்லாஹ்விடத்தில் நான் மோசமானவனாக கருதப்படுவேன். என்னுடைய ரப்பு உற்று நோக்கிற இடம் இந்த கல்பாக இருக்கிறது. எனது ஆடை எவ்வளவு தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் எவ்வளவு முயற்சி எடுத்துக் கொள்கிறேன். என்னுடைய உடல் தூய்மை விஷயத்தில் எவ்வளவு கவனம் எடுத்துக் கொள்கிறேன். எனது வெளி தோற்றத்தில் எப்படியான தோற்றம் இருக்க வேண்டும் என்று கவனம் எடுக்கிற. இதெல்லாம் குற்றம் என்று சொல்லவில்லை. இஸ்லாம் கவனம் எடுக்க சொல்லுகிறதை போன்று உன்னுடைய உள்ளமும் தூய்மையாக இருப்பதற்கு நாம் என்ன முயற்சி செய்தோம்? தினமும் என்னை சரி செய்வதற்கு கண்ணாடிக்கு முன்னால் நின்று நான் என்னை சரி செய்து கொள்கிறேன். என் கல்பை சரி செய்வதற்கு நான் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முன்னாடி நின்றதுண்டா? அப்படியானால் நம்முடைய கல்பு எவ்வளவு பெரிய பலகீனத்தோடு இருக்கிறது, எவ்வளவு பெரிய நோய்களும் அந்த கல்வியிலே மலிந்து இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது ஈமானுக்கும் தக்வாவுக்கும் அந்த கல்வியில் இடமில்லாமல் ஆகிவிடும். வேறு விஷயங்கள், குப்பைகள் கல்புகளிலே கொட்டி கிடந்தால் எப்படி ஈமானும் தக்வாவும் இருப்பதற்கு அதற்கு எந்த மகாந்தரமும் இல்லாமல் ஆகிவிடும். ஈமானும் தக்வாவும் நம்முடைய கல்வியில் இல்லை என்றால் நாம் செய்கிற இபாதத்துக்கள் எல்லாம் மன்சூரா, பரத்தப்பட்ட புழுதிக்கு சமமாக மாறிவிடும். எவ்வளவு பெரிய இபாதத்தோடு சென்றாலும் கூட அது கண்ணியமற்றவனாக அல்லாஹுடைய மக்காமில கருதப்படும். அம்மா மன் காஃப மக்காம ரப்பிஹி வனஹ நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. யார் அல்லாஹுடைய தர்பாரிலே வந்து நிற்பதை நினைத்து அச்சப்பட்டு தன்னுடைய ஹவா நஃப்ஸ் என்கிற மனசு ஆசைப்படுகிறதை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு தங்குமிடம் சொர்க்கமாக இருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் தனது திருமறையில சொல்கிறானே. அப்படி அல்லாஹுடைய முகாமில போய் நிற்க போகிறேன். அவனுடைய தர்பாரில் நிற்கிற பொழுது நான் என்னுடைய நஃப்ஸில் அசடுகளும் கழிசடைகளும் என்னுடைய நஃப்ஸில மோசமான சிந்தனைகளும் ஊடுருவி அது கெட்டு போயிருந்தால் என்னுடைய நிலைமை என்னவாகும் என்கிற விஷயத்தில் அதிகம் கவலைப்பட வேண்டும், கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதைத்தான் நம்முடைய கல்பு பரிசுத்தத்துக்குண்டான வழிகள். அந்த வழியை நோக்கி நாம் செல்வோம். ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல கூட்டத்தை நம்மை சேர்த்துருவானாங்க. இல்ல வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் وعلى آله حزب الله وصحابه جند الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, நம்முடைய கல்பில் இவ்வளவு பெரிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் கல்பை உற்று நோக்குகிறான். எப்படியான எண்ணத்தோடு இபாதத்து செய்கிறான் என்பதை அல்லாஹ் கவனித்துக் கொண்டிருக்கிறான். அந்த கல்பிலே ருப்ப அமலின் சகீரின் துக்கசிரு, ஒரு அறிஞர் சொல்கிறார், எத்தனையோ மனிதர்கள் அமல் செய்கிறாங்க. ருப்ப அமல், எத்தனையோ அமல்கள் அது சிறியதாக இருக்கிறது. துக்கசிருஹு நீயா, அவருடைய நீயத்தினுடைய பிரம்மாண்டத்திற்கு அல்லாஹ் அவருக்கு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுக்கிறான். அதே போன்று ஒரு ரூப அமலின் கசீரின், எத்தனையோ பிரமாண்டமான அமல்கள் துஸகிருஹு நீயா, அவருடைய நீயத்தின் கோளாறால், அவருடைய உள்ளம் தூய்மையற்ற நிலையில் நல்ல நீயத்தாக இல்லாத காரணத்தால் அந்த அமல்களினுடைய தடிப்பங்கள் சிறிதாக பார்க்கப்படுகிறது. நீங்க செய்தது பிரமாண்டம், துஸகிருஹு, அதை சிறிதாக அல்லாஹ் பார்க்கிறான். நீங்க செய்த அமல் சிறிதாக இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் அது பெரிதாக பார்க்கப்படுகிறது என்றால் உங்களுடைய நியத்தை இன்னமல் அமாலு பின்னியாத். எதுக்கு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலை இவ்வளவு ஹதீசுகளை எல்லாம் கோர்வை செய்து, அவர்களுடைய தியாகம் கொஞ்ச நெஞ்சமல்ல, பிரம்மாண்டமான தியாகத்தை செய்தவர்கள். பல லட்சம் 2 லட்சம் ஹதீசுகள் சனதோடு மத்தனோடு அவர்கள் 2 லட்சம் ஹதீசுகள், அதில் 1 லட்சத்தை தேர்வு செய்து இப்படியாக அந்த ஹதீசுகளை சஹீஹாக ஹதீசுகளை அப்படியே பொறுக்கி எடுத்து அவர்கள் கொண்டு வந்து தனது கிரந்தத்தில் பதிவு செய்கிறாங்க. தங்களுடைய ஆசிரியருடைய ஒரே ஆசை, தன்னுடைய ஆசிரியருடைய இஸ்ஹாக் இப்னு ராகவைஹி என்கிற ஆசிரியரின் ஆசையை நிறைவேற்றுவதற்கு அவ்வளவு பெரிய தியாகத்தை செய்திருந்தார்.
செஞ்ச ஹதீஸுகளை கோர்வை செய்து நமது கையில தருவதற்கு முன்னால் முதல்ல அவர்கள் தன்னுடைய பாடத்திற்கு சம்பந்தமில்லாம ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறாங்க. அங்கு ஈமானுடைய பாடத்தை குறிப்பிடுகிற பொழுது, தூது செய்தியினுடைய பாடத்தை குறிப்பிடுகிற பொழுது அவர்கள் முதல்ல பதிவு செய்கிறது இன்னமல் அமாலு பின்னியாத். அந்த தலைப்புக்கும் பாடத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் அவர்கள் எதை சம்பந்தப்படுத்தினார்கள் தெரியுமா? இவ்வளவு பிரமாண்டத்தை செய்து விட்டேன், என்னுடைய கல்பு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சிட்டேன், யாருக்காக வேண்டி செஞ்சேன்? என்னுடைய ரப்புக்காக வேண்டி செய்திருக்கிறேன். அப்படி செய்தது உண்மையாக இருக்குமானால் நியத் இன்னமல் அமாலு பின்னியாத், என்னுடைய அமலை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டுமானால் நீயத்து சரியாக இருக்க வேண்டும். எனவே தான் அந்த ஹதீஸை முதல்ல அங்கு தெளிவு செய்து போட்டு தங்களுடைய இஹ்லாஸை அவர்கள் பறைசாட்டி இருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் இது கபூல் செய்யப்பட வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் நம்முடைய இபாதத்துகள் பெருசா செய்வதற்கு முன்னால் கல்பை சரி செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நம்முடைய கல்வில பாவங்களும் நம்முடைய கல்வில அசிங்கங்களும் உள்ள நுழைந்து விட்டால் அங்கு ஈமானுக்கு இடம் இல்லாமல் ஆகிவிடும். ஈமான் இல்லாட்டா ரப்பிடத்தில் எந்தவித மரியாதையும் இல்லாமல். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா வரதாக குறிப்பிடுறாங்க, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி வானத்தை நோக்கி அவர்கள் இப்படி ஒரு துஆ செய்வாங்க, ஒரு விரலை தூக்கியவர்களாக. அப்பொழுது கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், என்ன அடிக்கடி நீங்கள் வானத்தை நோக்கி ஒரு விரலை தூக்கி கொண்டு ஏதோ சொல்றீங்களே, என்ன விஷயம்? அல்லாஹும்ம யா முகல்லிபுல் குலூப் சப்பித் கல்பி அலா தாஅத்திக. இதான் அவர்களுடைய துஆ. அல்லாஹும்ம யா முகல்லிபுல் குலூப் சப்பித் கல்பி அலா தாஅத்திக. இன்னொரு ரிவாயத் அல்லாஹும்ம யா முஸர்ரிஃபுல் குலூப் ஸர்ரிஃப் கல்பி. இப்படி இரண்டு வகையான ரிவாயத்துகள். ஆயிஷா நாயி கேட்கிறாங்க, அல் தக்ஷா கல்பக யா ரசூலல்லாஹ், உங்களுடைய இதயத்தின் மீதே உங்களுக்கு சந்தேகமா, பயப்படுறீங்களான்னு கேட்டாங்க. என்ன மேல சொன்ன அந்த துஆவினுடைய அர்த்தம், கல்புகளை பிரட்டுபவனே, என்னுடைய இதயத்தை உனது மார்க்கத்தில் உறுதியோடு இருக்கக்கூடியவனாக ஆக்கி வைப்பாயாக. இப்படி துஆ செய்யும் போது ஆயிஷா நாயி கேட்கிறாங்க, உங்கள் இதயத்தின் மீதே உங்களுக்கு அச்சமா யார சொல்லலான்னு கேட்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்முடைய இதயம் இறைவனுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியில் இருக்குது. அவன் நாடினால் அதை உறுதியாக வைப்பான், அவன் நாடினால் இப்படி கையை அவன் அசைத்தால் வடிகட்டு போய். ரப்பனா லா துஸிஅ குலூபனா பஅத இஸ் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப். அடிக்கடி இந்த துஆக்களை செய்து நம்முடைய கல்பை பரிசுத்தமாக ஆக்கிக் கொள்வோம். பரிசுத்தமாக வைத்திருக்கிற இபாதத் அப்படியான கல்புக்கு தான் அல்லாஹ்விடத்தில் மரியாதை இருக்கிறது. எனவே வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் ரப்புல் ஆலமீன் நம்முடைய இதயத்தை உற்று நோக்குகிறான். அதை பரிசுத்தமாக ஈமானிய வலிமையோடு இஹ்லாஸோடு நாம் வைத்துக் கொள்கிற பொழுதெல்லாம் இந்த உலகத்திலும் ஆகிரத்தில் வெற்றி, அப்படிப்பட்ட வெற்றியாளர்களாக நம்மை ஆக்குவானாக.